நன்றி. இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்தும் இறை வணக்கமும் பாட செல்வி ஸ்ரீ அபிராமி லட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பியந்த செயல் வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. ओम श्री गुरुभ्यो नमः. ओम श्री गणेशाय नमः. जय भारतांबे. श्री नारद स्तुति. जयति जगति मायां यस्य कायाधवस्ते वचन रचनमेकं केवलं चाकलय्य ध्रुवपदमपि यातो यत्कृपातो ध्रुवोऽयम् सकलकुशलपात्रं ब्रह्मपुत्रं नतोऽस्मि. முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரச்சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன ஓதும் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரச்சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமர்க்கச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன முக்கட்பரமர்க்கச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன பத்து தலை தத்தை கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்தை கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரி தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே பத்தற்கிரி தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திட்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட தித்தித்தய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திட்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடகயன ஓத திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடகயன ஓத கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்ற நற்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவள பெருமானே கொட்புற்ற நற்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவள பெருமாளே 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 பெருமாளே. நன்றி. Requesting everyone to be seated. விஸ்வ சம்வாத் கேந்திரா பற்றி பேசுவதற்கு திருமதி ரமாதேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
நமஸ்தே. விஸ்வ சம்வாத் கேந்திரா இது ஒரு தேசிய அமைப்பு. எப்படி விஸ்வ ஹிந்து பரிஷத், அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் அப்படி பல அமைப்புகள் இருக்கோ, இந்த ஊடகத்துறைக்காக இது விஸ்வ சம்வாத் கேந்திரா அப்படின்ட்டு ஒரு அமைப்பு. அதுல ஊடகவியலாளர்களுக்காக பல விஷயங்கள் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப தென்னகத்தே நாரதர், நம்ம காலங்காத்தால எழுந்த உடனே சுப்பிரபாதம் கேட்கறதுல இருந்து அதுலயும் நாரதரை பத்தி ஒரு சில வரிகள் வருது. தந்திரி பிரகாஷ மதுரா ஸ்வனாய விபஞ்ச காயத்யானந்த சரித்தம் தவா நாரதோப்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவர் நாரதர் அங்கேயும் இருக்கார். ஸோ அது மட்டும் இல்ல, நம்ம நாரதர் கலகக்காரர்னு சொல்லி பல பல மாதிரி சித்தரிச்சுட்டு வர்றது காலகட்டத்தில் நம்ம தென்னகத்துல அவரை சொல்ல போனாக்கா இந்த விராலிமலை முருகன் கோவில் அங்க போனோம் அப்படின்னாக்கா கஷ்யப்ப முனிவருக்கும் இருக்கு ஒரு உருவச்சிலை, நாரத முனிவருக்கும் ஒரு உருவச்சிலை இருக்கு. அதே மாதிரி ஜெயங்கொண்டான் பள்ளிக்கொண்ட ஈஸ்வரர் கோவில் சுருட்டப்பள்ளியில அங்கேயும் அவருக்கான ஒரு உருவச்சிலையை நாம பார்க்க முடியும். இந்த உருவச்சிலையெல்லாம் எதை சொல்லப்படுதுன்னா, ஈவன் ராஜகோபால சுவாமி கோவில் அங்கேயும் சிவா விஷ்ணு ஒன்னா ஐக்கியமாயிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட மக்களுக்கு ஒரு ஸ்டோரி மூலமாகவும் பல செய்திகள் மூலமாகவும் கோவில்கள்ல நம்மளால இதெல்லாம் பார்க்க முடியறது. அந்த ஒரு இது இல்லாம அது ஒரு விதமான ஆன்மீக வழி. நமக்கு 1826 மே 30 அன்னைக்கு உத்தண்ட மார்த்தாண்டா அப்படின்னு ஒரு பத்திரிகை இருந்தது. அதுல அதனுடைய அதிபர், அந்த பத்திரிகையாளருடைய அதிபர் முதல் ஊடகவியலாளர் தேவரிஷி நாரதர் ஜெயந்தி நன்னாளில் இந்த பத்திரிகை வெளியிடப்படுவது குறித்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பதிவு பண்றாரு அதுல. சோ வைகாசி தேய்பிறை 2ஆம் நாள் திதியை அன்னைக்குதான் இந்த நாடு முழுக்க நாரதர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. நம்ம அமைப்பு மூலமாக 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நாடு முழுவதும் இந்த நாரதர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கௌரவிக்கப்படுகின்றனர். இது நாரதர் ஜெயந்தியை பத்தின ஒரு விஷயம். அந்த ஒரு இது அவருடைய ஐகான் என்ன சொல்லணும், எப்படி விக்னத்துக்கு விநாயகர், சரஸ்வதிக்கு வித்யைக்கு சரஸ்வதி, ஆரோக்கியத்துக்கு தன்வந்திரி அப்படின்னு நாம நம்ம பாரதிய பண்பாட்டுல நாம கொண்டு வர முதல்ல ஆவாகனம் பண்ணி இது பண்றோமோ, அதே மாதிரி ஊடகத்துறையில நாரதரை முன்னோடியாக நாம பாக்குறோம். அப்படியும் இல்லாம அவர் எப்படி சமுதாயத்துக்கு அவருடைய தகவல்கள் எப்படி சொல்வாருன்னாக்கா, ஒரு முன்மாதிரி பத்திரிகையாளரா அவர் இருந்திருக்காரு. தன்னுடைய தகவல்களை, அதாவது அவர் எங்க வேணாவும் போக முடியும், எங்க வேணா சஞ்சாரம் பண்ணக்கூடியவர். சோ அவருடைய தகவல்கள் எல்லா இடத்துக்கும் சகஜமா போய் கொடுத்ததால நிகழ்கால தகவல்கள் அப்புறம் கடந்த கால தகவல்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறதால அவரால் எதிர்காலத்தை கணிக்க முடிஞ்சது. சோ அப்படி பத்திரிகையாளர்களுடைய தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் இல்லாம அவர் நாரதர் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தகவல்களை தான் அடிப்படையாக கொண்டிருந்தார். அந்த தகவல்கள் மூலமாக சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு வழிகாட்டி, அதுவும் இல்லாம அந்த சமுதாயத்தை சரியான திசையில கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை போக்க அவர் சரி செய்து கொண்டு கொடுத்த ஒரு மாதிரி ஊடகவியலாளர் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். சோ இந்த நோக்கத்துல தான் விஸ்வ சம்வாத் கேந்திரா இங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் விண்ணப்பங்கள் பல மீடியா ஹவுசஸ்க்கு அனுப்பி அவங்க மூலமாகவும் நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாகவும் பல ஊடக விண்ணப்பங்களை கொண்டு அதுல ஒரு சிறிய குழு, ஒரு பல்வேறு கேட்டகரிஸ் நம்ம யோசனை பண்ணியிருந்தோம். அந்த கேட்டகரிஸ்ல செலக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு குழு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு 3 பேருக்கு இந்த விருது கொடுக்கறதா இருக்கும். சோ இதுதான் இதனுடைய செயல்பாடு இன்னைக்கு நாம இங்க நடத்திட்டு இருக்கோம். சோ இப்ப அந்த வழியில நாம எப்படி
கொண்டுட்டு போகணும், சமுதாயத்துல விழிப்புணர்வு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட இந்த ஊடகத்துறையில இருக்கிறவங்களெல்லாம் நாங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். Nandri ma'am. We are moving on with the awards. ஊடகத்துறையில் மகளிர் பிரிவில் பங்களித்த திரு எஸ். விஜய் கிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழ்நாடு விஸ்வ சம்வாத் கேந்திரா நாரத ஜெயந்தி அவார்ட் 2024 அளித்து கௌரவப்படுத்துகிறது. எஸ். விஜய் கிருஷ்ணன் தூர்தர்ஷன் நியூஸ் ரீடர் plus commercial banker for last 27 years. He comes from a small village in the district Chengalpettu, where national flag has been hoisted for several years and every day, and have a nationalist movement. Yes, Vijay Krishnan ji, we request you to share your thoughts. பிரணாம்ஸ். அனைவருக்கும் வணக்கம். மேன்மை தங்கிய இந்த அருமையான அமைப்பின் மூலமாக விருது பெறுவதற்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். துவக்க உரையிலே மிக அழகாக சொன்னார்கள் நாரதரை பற்றி ஒரு அறிமுகம். நம்மெல்லாம் விநாயகர் அகவல் படிச்சிருப்போம், இங்க நாரதர் தகவல் கிடைத்தது. ஒரு மகிழ்ச்சியான தருணம். சென்னை தொலைக்காட்சி நிலையத்திற்கு, குறிப்பாக என்னுடைய மூத்த செய்தி வாசிப்பாளர் திருமதி ஷோபனா ரவி அவர்களோடு சற்றேறக்குறைய 300க்கும் அதிகமான செய்திகளை அவரோடு இணைந்து படித்தவன் என்ற முறையிலே நான் பெருமைப்படுகிறேன். சிறுதாம்பூர் என்ற ஒரு கிராமம், அதை பற்றி சொன்னார்கள். 6வது ஆண்டாக தினமும் கிராமத்தின் நடுவில் தேசிய கொடியேற்றி பாரத மாதாவின் முன்பாக நாங்கள் தேசத்தை தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நான் அந்த கிராமத்துக்கு அப்போ போலனா கூட தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் மக்களுக்கு ஒரு நாட்டுப்பற்றை ஏற்படுத்த வேண்டும் என்று. நான் ஒரு சில நிமிடங்களிலே சொல்கிறேன். 27 ஆண்டுகளில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு செய்தி வாசிப்பாளராக இருந்த நான் பின்னாளில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக பெற்ற போது முதலில் வந்த சிந்தனை இந்த நாட்டிலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒற்றுமை. அது வாழ்வதற்கு பொருள் வேண்டும், ஆனால் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். நம்மெல்லாம் மற்றவர்களை வழிநடத்த வேண்டும். நீ போகலாம் என்பவன் ஒரு எஜமானனாக இருப்பான், வா போகலாம் என்பவன் தான் ஒரு வழிகாட்டியாக இருப்பான், நண்பனாக இருப்பான். அப்படிப்பட்ட நிலையிலே மங்கையர் சோலை, நான் இந்த விருதுக்கான காரணம் மட்டுமே நான் இதற்காகத்தான் என்று நினைக்கிறேன், பேச விடுகிறேன்.
மங்கையர் சோலை என்ற நிகழ்ச்சி நவம்பர் 2020 முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை தொடர்ந்து தொலைக்காட்சியிலே அன்று பொதிகை என்று டிடி தமிழ் ஒலிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக அறியப்படாத பல சாதனையாளர்களை நாம் உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய மனதுக்குள் ஏற்பட்ட ஒரு வீச்சு. அதன் மூலமாக இதுவரை சற்றேறக்குறைய நேற்று கூட ஒரு பதிவு செய்தேன். சற்றேறக்குறைய 502 சாதனையாளர்களை இதுவரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். 4வது வருடமாக 200வது நிகழ்ச்சியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மங்கையர் சோலை. இதன் மூலம் நான் ஒரு 5 பேரை மட்டும் சொல்றேன். நான் இதை சொல்றதுக்கான காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரிந்தவர்கள், அறியப்படாதவர்கள், சாதனையாளர்கள், அவர்கள் வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும். அதுதான் இந்த விருது பெற்றதற்கான ஒரு என்னுடைய கைமாறாக நான் சொல்கின்றேன். இதே போல நிறைய பேர் வெளியில வரணும். ஒரு பெண் தங்கச்சி மடம்ன்ற கிராமம் உங்களுக்கு தெரியும், ராமேஸ்வரம் பக்கத்துல. அங்க ஒரு குடிசையில இருக்காங்க. அந்த பெண் குடிசைக்குள்ள போறீங்க, நம்ம ரிப்போர்ட்டர் மூலமா போய் பாருப்பா, இதே மாதிரி ஒரு பெண் ரொம்ப அழகா 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடுது, போய் பாருங்க அப்படின்னு உள்ள போறாரு. போனா அங்க பார்த்து நம்ம ஆத்துல எல்லாம், அதாவது கொடி கட்டி வரிசையா துணியை போட்டிருப்போம் வரிசையா. இந்த கொடி கட்டி வரிசையா மெடல் சார், அவ்வளவு மெடல்கள். அம்மாவுக்கு கண் தெரியாது. அப்பா தினக்கூலி தொழிலாளி. காலில் ஒரு இப்போ ஓடுறதுக்கான இது கூட ஷூ கூட கிடையாது. டச் போன் கிடையாது. சாதாரண ஒரு போன் அப்பா மட்டும் வச்சிருக்காரு. அவர்களை கேள்விப்பட்டு நீங்க சென்னைக்கு வரணும், இதே நிகழ்ச்சிக்கு வரணும். பி சுசிலா அம்மா கஸ்ட் அன்னைக்கு. அந்த அப்பா சொல்றாரு, எங்க சென்னை பக்கம்லாம் வந்தது இல்லைங்க, எங்களுக்கு அதோட வசதி கிடையாதுங்க, நீங்க அதை ஏதாவது செய்யறதா இங்க அமுச்சு விட்டுருங்க, என் பொண்ணுக்கு ஒரு ஷூ வாங்குவேன். இல்லைன்னா சொல்லிட்டு நாங்க சொந்தமா அமுச்சு அவங்கள வரவழைச்சு அந்த விருது கொடுத்தப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு, எவ்வளவு நேரமா ஓடுற நீனா, 100 மீட்டர் 12.5 செகண்ட்ஸ். வேர்ல்டு லெவல்ல 100 மீட்டர் சியோல் ஒலிம்பிக்ஸ்ல 1988 பிளாரன்ஸ் கிரிஃபத் ஜாய்னர் ஓடிய தூரம், அந்த நேரம் 10.49 செகண்ட்ஸ். நேஷனல் ரெக்கார்ட் 11.39 செகண்ட்ஸ். இது 12.5, இன்னைக்கு 12.3. அந்த பெண்ணை நம்ம நிகழ்ச்சி கொண்டு வரணும். 2வது முறையும் கொண்டு வந்தோம். அப்ப சாரதா நாராயணன் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஃபார் 7 இயர்ஸ். அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ராஜேஸ்வரி, நீ என்னமா ஆகணும்னு விரும்புற அப்படின்ட்டு கேட்கறாங்க சாரதா நாராயணா. மேடம், நான் உங்க ரெக்கார்டை பீட் பண்ண மேடம். ஆனா அந்த வசதி வாய்ப்புகள் இல்ல, அது சொல்லணும். இன்னைக்கு அந்த பெண் அதுக்கு பிறகு அரசு கிட்ட சொன்னப்புறம் 250 ரூபாய் ஸ்டைஃபண்ட்ல திண்டுக்கல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில சேர்த்தாங்க. இப்ப அந்த பொண்ணு ராசிபுரம் கல்லூரியில படிக்குது. இப்ப 3rd இயர் சென்னை கொண்டு வரணும். ஆனால் சென்னையில் இருக்கிற ஒரு கல்லூரி கூட இதுவரை பிபிஏக்கு 3rd இயருக்கு அட்மிஷன் கொடுக்கல. ஆனா அந்த பொண்ணை கொண்டு வரணும் நாங்க விருப்பப்படுறோம். அந்த பொண்ணுக்காக ஒரு ஸ்பான்சர் திரு மதுரா டிராவல்ஸ் அவர்கள், பாலன் அவர்கள், 1 வருஷ ஹாஸ்டல் செலவையும் 1 வருஷ படிப்பு செலவையும் நான் ஏத்துக்கிறேன், அந்த பொண்ணை சென்னை கொண்டு வாங்கன்றாங்க. நாங்க துடிச்சிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு சென்னைக்கு வந்தா இப்ப என்னன்னா, நேற்று இதனுடைய விருதுடைய மகிமே நினைக்கிறேன், நேற்று ஒருவர் முன் வந்திருக்கார். குரோம்பேட்டை கல்லூரியில நாங்க இடம் வாங்கி கொடுக்கிறோம், அந்த பொண்ணுக்கு பயிற்சி கொடுங்க. இப்ப அந்த பொண்ணு கண்டிப்பா சார் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம அமைப்புகள், நீங்க அழகா சொன்னீங்க, விஸ்வ சமாஜ் அமைப்பு, விஸ்வ இந்து பரிஷத், எல்லாருமே மக்களுடைய நன்மைக்காக இயங்குகிற மாதிரி இப்படிப்பட்ட அமைப்புகள் மூலமாக பல பேர் நம்ம அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் முன் வந்திருக்காங்க அந்த பெண்ணுக்கு செய்யறேன். இது ஒன்று. 2வது, குஜராத்லேருந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. சின்ன சின்ன தொழில்களோட ஏன் நாம கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம வீட்டுல எல்லாம் அந்த மாப் தரத்துடைக்கிற குச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது பெருமளவு குஜராத்ல அந்த நூல்கள் நிறைய இருக்கு. அங்கே கான்டாக்ட் பண்ணோம். சின்ன சின்ன யூடியூப்ல கத்துக்கிட்டு கான்டாக்ட் பண்ணி அங்க என்ன பண்ணாங்க, சார் நாங்க ஒரு சின்ன இது இருக்கு, கையால யூஸ் பண்ற மிஷின் இருக்கு, ஒரு 100 குச்சி அனுப்புறோம். அந்த கையால பிரஸ் பண்ற அந்த எக்யூப்மெண்ட் ஒரு 8,000 ரூபாய், 100 குச்சி எல்லாம் சேர்த்து ஒரு 100 கிளாம்ப் எல்லாம் சேர்த்து ஒரு 12,000 ரூபாய் அனுப்புங்கன்னு அனுப்பிச்சு விட்டேன். அதை வரவழைச்சிட்டு கிராமத்துல அறிமுகப்படுத்தின ஒரு கிராமத்துல, அந்த கிராமத்துல இன்னைக்கு ஒரு பெண்ணு ஓய்வு நேரத்தில் 100 நாள் வேலை திட்டம் ஃபுல்லா சாப்பாடு போடுமா, ஒரு வகை ஓய்வு நேரத்தில் அந்த பெண் இன்னைக்கு செய்யறாங்க. ஒரு குச்சி செய்யறதுக்கு 25 to 30 rupees, 70, 80, 90, 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஓய்வு நேரத்தில் 25,000 ரூபாய் இன்னைக்கு ஏர்ன் பண்றாங்க. அந்த பெண் பேரு மீனாட்சியின் பேரு. இதை கேள்விப்பட்டு இதுவரை சுற்றுப்பட்ட 6 கிராமங்கள், நான் ஒரு 5 கிராமங்கள் தத்தெடுத்திருக்கேன், 6 கிராமங்கள்ல அறிமுகப்படுத்திருக்கோம். சென்னையில கூட மயிலாப்பூர் கான்ஸ்டிடியூன்சில நடராஜ் சார், இந்த IPS சார் கேள்விப்பட்டு கூப்பிட்டு அங்கேயும் அறிமுகப்படுத்திருக்காரு. இப்படிப்பட்ட அடுத்து ஒரு பெண், அவங்க அப்பா எங்கேயோ போயிட்டார். இதுல சில இடங்கள் நடக்கிறது தான். அப்பா எங்கேயோ போயிட்டார், 3 பொண்ணுகளை போயிட்டார் சீர்காழி பக்கத்துல.
முதல் பொண்ணு யோகால உலக சாதனை பண்ணிருக்கா சார். இன்னைக்கு நாம உலகமே ஐநா சபையில யோகா தினம்னு கொண்டாடுற அளவுக்கு இந்தியா தலைநிமிர்ந்து இருக்கிறா. அந்த பொண்ணு யோகா பண்ணிருக்கா. அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவும் இல்லை. அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவழைச்சு இந்த யோகால இது பண்ணோம். தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் வெங்கடசுப்ரமணியர், அவர் தான் அறிமுகப்படுத்துறார். அந்த பொண்ணு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெருமளவு பேசப்படுகிறது. காரணம், இப்ப கூட நம்ம பிரதமர் ஐயா அவர்கள் கேலோ இந்தியா வந்தப்போ யோகால சிவதாண்டவம் பண்ண பொண்ணு அந்த பொண்ணு தான் சார். இன்னைக்கு தேசிய அளவுல அந்த பொண்ணு நீங்க கேட்கலாம், அந்த யோகா ரைட் ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுது அந்த பொண்ணு அதுதானா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம நண்பர்கள் விசாரிக்கிறாங்க, இப்படி ஒரு பெண்ணை வெளியில கொண்டு வந்தீங்க, அவங்களுக்கு என்ன வாழ்வாதாரம்? இல்லைங்க, அம்மாவுக்கு ஒன்றும் வசதி இல்லை. இதுல இந்த குன்னூர்ல ஒருத்தர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அங்கேருந்து கேள்விப்பட்டு அந்த சீர்காழி ஏரியாவுக்கு இந்த அம்மாவை நான் என்னுடைய ஏஜென்ட்டா நியமிக்கிறேன் அப்படின்னு மாசத்துக்கு 20,000 ரூபாய் இன்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு ப்ரோக்ராம்னாலையும் இந்த பெண்ணுடைய திறமையினாலையும். அது காரணம் என்னவென்றால், ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பதோடு மட்டுமல்ல, நாம் அந்த நிகழ்ச்சியை சார்ந்து அதனுடைய பயன்கள் பலருக்கு செல்ல வேண்டும். அதற்கான முயற்சியும் உழைப்பும் வேண்டும். அதுதான் ஊடகவியலாளருடைய பணி. அந்த பணியை நோக்கி நகர்கின்ற போது நாம் பெறுகின்ற வெற்றி என்பது அளப்பரியது. நிறைய பேர் எனக்கு வயசாயிடுச்சுங்க, எனக்கு ஒன்றும் முடியல. 76 வயது ஒரு முதிய பெண்மணி இன்னைக்கு அதே ராமேஸ்வரத்திலேருந்து கடல்ல இருக்கிற ஒரு தீவு, அந்த தீவு இங்கேருந்து பாத்தீங்கன்னா 17-18 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தீவுல போய் மீன் பிடிச்சு 10 குடும்பங்களை காப்பாத்துறாங்க. அவங்க பேர் சேதுராக்கன் பேரு. அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா இந்த வயசுல நீங்க போறீங்களே, அந்த தீவுல போறீங்க, என்ன பண்ணீங்க? அது கையில கொஞ்சம் கூழு கீழு இல்ல இதெல்லாம் கொண்டு போவாங்க. அங்க போயிட்டு உட்காந்துட்டு அங்க இருக்கிற சுள்ளிகள் எல்லாம் பொறுக்கி போடுவோம், அங்க சுத்தி மீன் பிடிப்போம், ரொம்ப நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்தப்புறம் அதை வச்சு நாங்க இங்க குடும்பத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, அந்த தீவுக்கு இத்தனை கிலோமீட்டர் தள்ளி நீங்க போறீங்களா, அங்க உட்காடுறீங்க, திடீர்னு பெருத்த அலைகள் வருது, காற்று பலமா வீசுது, என்ன பண்ணுவீங்கன்னா, நாங்க பத்தான ஒரு படகுல போறோங்க, அங்க போயிட்டு இதே மாதிரி ஆச்சுன்னா கூட 2 பொண்ணுங்க வராங்க, நாங்க 3 பேரும் கயிறை கட்டி அந்த பத்தையை தூக்கி கரையில நல்லா இழுத்து போட்டு அதை கவுத்து போட்டு உள்ள உட்கார்ந்துருவோங்க, காத்து ஒன்றும் பண்ணாது. வயசு 76. அப்ப நம்மள இளைய பெண்களும் ஆண்களும் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நாங்கள் நகர்கிறோம் என்ற போது, இப்படிப்பட்ட பெண்கள் நமது பாரத பூமியிலே இருக்கிறார்கள், அவருடைய சாதனைகள் வெளி உலகத்துக்கு சேர வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மனசுக்குள்ள ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கம் தான் இது. நிறைய பெண்களை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, முன்னுக்கு கொண்டு வருவது மட்டுமல்ல, ஏற்கனவே முன்னுக்கு இருக்கிற பெண்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது ஒன்று. இவர்களை பார்த்து பலர்கள் வராங்க. இப்ப நேற்று ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இமயமலைக்கு பாரத பூமியிலிருந்து எவரெஸ்ட் சிகரம் இளம் வயது பெண் ஏறி இருக்கா, 16 வயசு, பேர் காமியா கார்த்திகேயன். நேற்று வந்தா நம்ம நிகழ்ச்சிக்கு தொலைக்காட்சி நிலையத்திற்கு. இதுக்கு முன்ன மியான்மரை சேர்ந்த ஒரு பெண் 20 வயசு இருக்காங்க. இந்த பெண் ரொம்ப அழகா ஒரு மிஷன் சகஸ் என்ற ஒரு தன்னுடைய பெண்ணுக்கு 16 வயசுங்க. முதல் மலை ஏறது 7 வயசுல, அப்புறம் 10 வயசுல. முடியுமா? இதுவரை 6 கண்டங்களில் உள்ள 6 பெரிய மலை சிகரங்களை ஏறிய இந்திய பெண். அனைவரும் இந்த இடத்துல கரவொலி எழுப்பி அவங்கள பாராட்டுங்க. நேபாள் பிரதமர் கூப்பிட்டு அவங்களை பாராட்டி இருக்காரு. அவங்க 7வது அடுத்தது அண்டார்டிகா போயிட்டு அண்டார்டிகால இருக்கிற விசன் மாசிஃப் அப்படின்ற ஒரு சிகரத்தை அடுத்து ஏற போறதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்முடைய பெண்கள், நம்முடைய குழந்தைகளுக்கான நம்பிக்கை எப்படி வந்ததுன்னா, அந்த பெற்றோர்கள் ஊட்டிய நம்பிக்கை. பெற்றோர்களும் சின்ன வயசுலேயே அந்த முதுகலை சுமந்து அந்த அவங்களும் மலையேறிகளாக, நம்மால் தான் மாமனார் மாமியார் வீடு குரம்பேட்டு தான், மலையேறிகளாக அவர்கள் நடந்த அந்த காட்சி பதிவை கனசுல கண்ணில் நின்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அதே போல பிரதமர் அவருடைய பதவியேற்புக்கு போன வந்தே பாரத்தை சேர்ந்த ஐஸ்வர்யா மேனன் நேற்று வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டோம், என்னமா நீங்க கேரளால ஆலுவா பக்கத்துல மூழிக்குளம்ன்ற இடத்துல ஒரு அழகான ஒரு பசுமையான இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அங்க சௌரியமா இருக்கலாமே, எதுக்குமா நீங்க டெய்லி வந்தே பாரத்ல பைலட்டா விஜயவாடாக்கும் சென்னைக்கும் ஈரோடுக்கும் சென்னைக்கும் ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, அந்த பொண்ணு சொல்லுது, நான் வாழ்க்கையில எதுக்குமே முன்னுக்கு வர வேண்டும், அப்படி முன்னுக்கு வரணும்னா உட்கார்ந்தா போறாது, வட்டம் போட்டு உட்கார மாட்டேன், அந்த வக்கட்டத்துக்கு மேல இட்ஸ் நாட் எ டயாமீட்டர், டயா மீடியான்றது பாத்தீங்கன்னா டயா மீ முன்ன போட்டிருக்கு, மீ டியா டயா மீ. அப்ப மீடியா சொல்ல வேண்டியது இப்படிப்பட்ட பெண்கள் உலகத்துக்கு. அவங்க அழகா சொன்னாங்க, நான் இதுவரை 2 லட்சம் ஃபுட் பிளேட்ஸ் அளவுக்கு நான் ரயில ஓட்டியிருக்கேன். எப்ப ஜாயின் பண்ணாங்க? 2019. அப்ப ஒரு பெண்ணுடைய நம்பிக்கையை நாம வெளிக்கொண்டு வரும் போது நமக்கான வாழ்க்கையில இவர்களுக்காக செய்ய வேண்டியது நிறைய இருக்கு.
கிராமங்களில் மட்டுமா, நகரங்களிலும் நமக்கு தெரியாத பலர் இருக்கிறார்கள். கடைசியான ஒரே ஒரு உதாரணம், எல்லாருக்கும் தெரியும், சிந்தியா அலெக்சாண்டர்னு ஒரு மிகப்பெரிய மருத்துவர், சென்னை மகளிர் மருத்துவத்தில் மிக உயர்ந்த பொறுப்புல இருந்து ஓய்வு பெற்றாங்க. இதே போல இந்த பெரியவங்க, இங்க இருக்கிற பெரியவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் வெளில கொண்டு வாங்க. அவங்க எல்லாம் லைஃப்ல, அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிஜிபி அலெக்சாண்டர், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நான் மருத்துவமனையில் போறேன், ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவ டைமு, ஆனா குழந்தை வந்து ஏடாகுடமான ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கு, உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யணும், டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் போற சமயத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே தயங்குறாங்க. நர்சிங் ஸ்டாஃப் அண்ட் டெப்டி டாக்டர்ஸ் கேட்குறேன், எல்லாம் தயங்குறாங்க. என்ன தயக்கம் அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பிளட் குரூப் வேணும், அது கிடைக்கல மேடம், நம்ம வந்து ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணலாமா, இங்கே பிளட் பேங்க்ல இல்லை, அங்கே பிளட் பேங்க்ல இல்லை, ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணலாமா? என்னம்மா இது, அந்த பெண்ணுக்கு உயிர் முக்கியம் இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? முதல்ல பிளான் பண்ண மாட்டீங்களா? சரி, அதை நான் பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன குரூப்மா அது? இந்த குரூப் சொன்னோடனே, சரி இந்த பெட்டை போடு, நான் தான் அந்த குரூப், எடுத்துக்கோ என்கிட்ட பிளட். உடனே கொடுத்து எழுந்தாங்க, அடுத்த நிமிஷம் போய் ஆபரேட் பண்ணி அந்த குழந்தை இன்னைக்கு வளர்ந்துருக்கு. இதே போல எவ்வளவு கதைகள். அந்த கதைகள் என்பதை விட இந்த கதைகள் வந்து நம்ம மீடியால சும்மா வந்து சண்டை போடுறதுக்கு மீடியா இல்ல, நெகட்டிவா பேசுறதுக்கு மீடியா இல்ல, விவாதங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி பேசுவதற்கு மட்டும் மீடியா இல்ல, அதையும் மீறி நம்ம ஊடகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்கின்ற ஒரு மனசில் ஏற்படுகின்ற ஒரு அருமையான ஆதகம் தான் இப்படிப்பட்ட பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கின்றோம். மனிதனுக்கும் தனித்தன்மை இருக்கு அப்படின்றது வேற. ஆனால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடுகளுக்கு போவதற்கு காற்றுக்கு பாஸ்போர்ட் வேணுமா, நீருக்கு பாஸ்போர்ட் வேணுமா? பாகிஸ்தான்ல ஓடுகின்ற பிறக்கின்ற நாடு இந்தியாவுக்கு பாஸ்போர்ட் இல்லாம வருது இல்லையா? காற்றுக்கும் நீருக்கும் நிலத்திற்கும் நெருப்புக்கும் இருக்கிற அருமையான அந்த வாய்ப்புகள் மனிதனுக்கு இருக்கா? ஆனால் மனிதன் தன்னால் தான் அதனை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு ஊடகவியலாளராக பணியாற்றுவதிலே நான் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். எல்லாருக்கும் வந்து ஒன்றுக்கொன்று பிரிவு என்ற வேற்றுமை எதற்கு? மலைகளில் ஊறுகின்ற நீர்தான் பல இடங்களில் பிரிந்து ஆறாக சென்றாலும் கடைசியில் கடலிலே ஒன்றாக கலப்பது போல நாம் அத்தனை பேரும் அவ்வளவு பெரிய மகான்களோடு கலக்கின்றோம். அந்த மகான்களிடமிருந்து நாம் பெற்ற ஒரு நல்ல ஆற்றலை, அறிவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இங்க உட்கார்ந்து ஒரு மனசுல தோன்றிய ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதையினுடைய வரி என்னன்னா, அதை மட்டும் படிச்சுட்டு முடிக்கிறவங்க அனுமதியோடு. பூவிதழின் புன்னகைதான் பிரபஞ்ச பூரணம், பூவிதழின் புன்னகைதான் பிரபஞ்ச பூரணம், ஆவும் அதன் கன்றும் அன்பின் காரணம். அன்புனாலே பசுவும் கன்றும் தானே. ஆவும் அதன் கன்றும் அன்பின் காரணம், தேவை அகண்ட பாரதம் என்னும் சேரணம், தேவை அகண்ட பாரதம் என்னும் சேரணம், காவியின் செயல்களே பாடிடும் 1000 வாரணம். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தது ஊடகத்துறையில் எழுத்தாளராக பிரிவில் பங்களித்த திருமதி கோதை ஜோதி லட்சுமி அவர்களுக்கு தமிழ்நாடு விஸ்வ சம்வாத் கேந்திரா நாரத ஜெயந்தி அவார்ட் 2024 அளித்து கௌரவப்படுத்துகிறது. We request Kodai ma'am to speak few words. நமஸ்காரம். விஜயகிருஷ்ணன் சார் பேசினதுக்கு அப்புறம் யார் பேசினாலும் ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும். சார் ரொம்ப பெருமையோட ஒரு விஷயத்த சொன்னாங்க, நான் மேடம் கூட படிச்சிருக்கேன் அப்படின்னு. மேடம் தான் என்னை படிக்க வச்சாங்க. அவங்க என்ன தேர்வு செய்தவர் அப்படிங்கறதே என்னுடைய அங்கீகாரமாக நான் 15 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கட்டை விரல் கேட்காத துரோணாச்சாரியார், நான் ஏகலைவன். தேங்க்யூ மேம். இந்த மேடையில மேடம் முன்னால மேடம் கிட்ட எனக்கு ஒரு விருது அப்படிங்கறத நான் பெருமையா நினைக்கிறேன்.
நிறைய விஷயங்களை அவங்க சொன்னாங்க. மீடியாங்கிறத எவ்வளவு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த முடியும், எத்தனை பேரை சென்றடைய முடியும், எத்தனை திறமைகளை கொண்டு வந்து வெளியில காட்ட முடியும் அப்படின்னு. அதே பணியை தான் நாங்களும் பிரிண்ட் மீடியால செஞ்சிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இதே மாதிரியான நிறைய கதைகளை நாங்களும் வார வாரம் ஏதாவது ஒரு பெண்மணியை அல்லது ஏதாவது ஒரு சாதனையாளரை போய் சந்திக்கும் போதெல்லாம் அவங்க பின்னால இருக்கிற அந்த வேகம், அந்த நெருப்பு எங்க இருந்து வருது அப்படின்னா அவங்களுடைய வறுமையா இருக்கலாம், அல்லது எதையாவது சாதிச்சிடணுங்கிற துடிப்போட அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு தர அந்த உத்வேகம், இல்ல பெற்றோரை நான் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள், இவங்களெல்லாம் நாங்க நிறைய கடந்து வரோம். அப்படி வரும்போது சில பேருடையதெல்லாம் மனசு ரொம்ப தைக்கும்படியா இருக்கு. சார் சொன்ன மாதிரியான அந்த கதைகளை எல்லாம் நிறைய சாரே சொன்னதுனால நான் வேற விஷயங்களையும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மேடைகளையும் நான் ஒவ்வொரு வாரமும் ஏறத்தாழ 500 குழந்தைகளை சந்திக்கிறேன். மாணவர்கள், அதுவும் பள்ளிக்கூடத்துல தான் இருக்கிற மாணவர்களை போய் சந்திக்கிறோம். அந்த மாணவர்களுக்கு நமக்கு என்ன சொல்லித் தரணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம், எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் பேசுறோம். ஆனா அது அவங்களுக்கு புரியணும் இல்ல. தமிழ் அப்படின்னா என்னவோ நினைச்சுக்கிறாங்க. தமிழ் அப்படின்ன உடனே ஒரு உணர்வு பூர்வமா அப்படி உணர்ச்சி வசப்பட்டு நான் தமிழன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறாங்க. தமிழ்ல உனக்கு என்ன தெரியும்னு கேட்டா பதில் இல்ல. அது நிறைய மாணவர்களை சந்திக்கும் போது நாங்க சந்திக்கிற விஷயமா இருக்கு. அவங்களுக்குள்ள ஆர்வம் இருக்கு, ஆனா அந்த ஆர்வத்தை நாம எப்படி கொண்டு வர்றது, இல்ல அவங்களுக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்டிகல்ஸ் நிறைய எழுத ஆரம்பிக்கிறோம். அப்போ தமிழர் அப்படின்னா நமக்கான அடையாளம் என்ன அப்படின்னு நாம தான் ஆன்மீக பூமி. பாரத தேசத்திலயுமே தென்னகம் தான் ஆன்மீகத்திற்கான மிகச்சிறப்பான இடம். அதனாலதான் இத்தனை 1000 கோவில்களோட நாம இருக்கோம். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படின்னே நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. இது நமக்கு தெரியலையா, இல்ல அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏன் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணியை தான் நம்ம ஊடகவியலாளர் அந்த இதுல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு ஊடகவியலாளருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து விட வேண்டிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நாம திறம்பட செய்துட்டாலே அடுத்த தலைமுறை பற்றி நம்ம குற்றம் சொல்லிட்டோ குறை சொல்லிட்டோ இருக்க வேண்டியதில்ல. இந்த குழந்தைகளுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கறதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அல்லது ஒரு இளைஞர்கள், இப்போ பத்திரிகை படிக்கிற இளைஞர்களுக்கு இப்படியும் இருக்கு, நம்முடைய சமூகம் இப்படியான ஒரு சமூகம் தான், இந்த பாரத தேசத்தினுடைய சிறப்பு ஆன்மீகம் தான், அந்த ஆன்மீகத்தின் வழியாக நாம எப்படி வெற்றி அடைய முடியும். ஒரு மேலாண்மை அப்படின்னா ஒரு வேதம் மேலாண்மையை பற்றி பேசுது, பகவத்கீதை மேலாண்மையை பற்றி பேசுது. இந்த முறையை தான் நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வரேன். அதுக்காக தான் இவங்க என்ன அங்கீகரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேத கருத்துக்களாக இருக்கட்டும் அல்லது பக்தி இலக்கியமாக இருக்கட்டும், இப்ப பெரிய புராணம் போல ஒரு மேலாண்மையை சொல்வதோ அல்லது ஒரு சமூக நீதியை பேசுவதோ இப்படி அரசியல் பேசுவதோ ஒரு காவியம் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் தமிழ் இலக்கியமா இருக்கிறத யாருக்காவது ஒரு 10 பாட்டு ஒரு 4 பாட்டு தெரிஞ்சிட்டா போதும் அப்படிங்கிற சந்தோஷம் தான் இப்ப எழுதும் போது நமக்கு கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு நம்ம என்ன முக்கியமா சொல்றோம்னா, நம்ம இப்ப ராமகிருஷ்ண விஜயம் போன்ற இதுல எல்லாம் நான் தொடர் எழுதிட்டு வரேன். அதுல குழந்தைகள் பதில் எழுதுறாங்க. அப்பதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, இத படிக்கிறாங்க. இப்ப திருமூலருடைய சொற்கள்லாம் ரொம்ப எளிதா இருக்கு, ஆனா அவங்களுக்கு தெரியாது, யாரும் அவங்களுக்கு சொல்லித் தரல. இப்ப நாம எழுதும் போது அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு அதுக்கு பரிசு கொடுக்கிறோம். நம்ம அவங்க எழுதி பதில் சொல்லும் போது இந்த பதில் வரும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் தெரியுது. என்னன்னா, இளைஞர்கள் ரொம்ப ஆர்வத்தோட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வழிகாட்டுவதற்கான வழிகாட்டிகள் தான் தேவைப்படுறாங்க. சோ அந்த வேலையை ஒரு ஊடகத்துறை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை நம்ம பிடிச்சு கொஞ்சம் எடுத்து போய் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டா நம்முடைய பணி நிறைவடையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அத வழியே தான் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக இதே தான் தொடர்ந்து எழுதி கொண்டும் வர்றேன். நிறைய விஷயங்கள் எல்லார்கிட்டையும் நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்டா வைக்கிறேன். எழுதுறதோ பேசுறதோ நிறைய செய்யறாங்க, ஆனா செயலுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்ல இருந்தும் தொடங்க வேண்டி இருக்கு. ஒரு பெற்றோரும் இங்க நம்ம பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் இங்க அடித்தளம். சோ ஒவ்வொரு அம்மா கிட்டையும் என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, உங்க குழந்தைங்களுக்கு பக்தி இலக்கியத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிக் கொடுங்க. தினம் தினம் அவங்க அதை படிக்கணும். ஒரு தேசிகருடைய வார்த்தைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும், பெரிய புராணத்துல இருந்து 2 செய்யுள் தெரிஞ்சிருக்கட்டும். பக்தி இலக்கியம்னு ஒண்ணு இருக்கு, அது தமிழினுடைய அடையாளம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 பாட்டு ஏதோ ஒண்ணு அன்றாடம் அதிகாலையில சொல்றதுக்கு அவங்க பழகட்டும். அப்ப நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் ரொம்ப சிறப்பாவே
முன்னேறிட்டு வரோம் அப்படிங்கிறது தான். இந்த ரெக்வெஸ்டோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றிமா. நன்றி மேம். சமூக ஊடகத்துறையில் பங்களித்த திரு T.S. கிருஷ்ணன் அவர்களுக்கு 2024 நாரத ஜெயந்தி அவார்ட் அளித்து கௌரவப்படுத்துகிறோம். T.S. Krishnan அவர்கள் will share his thoughts. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள பெரியவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். சமூக ஊடகம் அப்படின்றதே வந்து ஒரு 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 வேறுபட்ட உலகமா இப்போ வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டற்ற இணையவெளி அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து சமூக ஊடகங்களை பற்றி பார்க்கும்போது மற்ற ஊடகங்களை விட இதனுடைய தாக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்கறோம். ஏன் அப்படின்னா மற்ற ஊடகங்களை நோக்கி நாம போக வேண்டியிருக்கிற நேரத்தில் சமூக ஊடகங்கள் நம்மை பார்த்து வருது. இப்போ எல்லார் கையிலையும் உங்கள்கிட்ட மொபைல் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்து அந்த சமூக ஊடகத்தை ஏதாவது ஒரு வழியில பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தில் இருக்கிற எங்களை போன்றவர்களை அங்கீகரிக்கு இந்த மாதிரி ஒரு விருதை கொடுக்க, ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு மிகச்சிறந்த ஊக்கம் இருந்ததாக நான் கருதுவது இது போன்ற விருதுகள் தான். அதுபோல எங்களை மாதிரி ஒரு கட்டற்ற, அதாவது ஒரு லிமிட்லெஸ் இருக்கிற ஒரு படைப்பாளிகளை தேர்ந்தெடுத்து இது போன்ற விருதுகளை கொடுத்து கௌரவிக்கும் விஸ்வசம்பத் கேந்திராவுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த சமூக ஊடகத்தை முதல்ல வந்து ஒரு கேளிக்கையாக பயன்படுத்த ஆரம்பிச்ச காலத்துல என்னை போன்ற சிலர் வந்து இது மூலமாக சில புதிய கருத்துக்களை ஏதாவது சொல்லலாம், நம்ம நல்லதை பத்தி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, நம்மளுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரத்திலிருந்து இப்ப உள்ள தலைமுறைகள் வந்து ரொம்ப தள்ளி போனதாக ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அவர்கள் இப்ப சுதந்திர போராட்ட வீரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா சிலரை பற்றி தெரியும். தமிழ்நாட்டிலேயே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நம்மளுடைய விடுதலைக்காக பாடுபட்டிருக்காங்க. பட் அவங்களை பத்தி எத்தனை அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. உதாரணமாக நீலகண்ட பிரம்மச்சாரி, வாவேசு ஐயர், இந்த மாதிரி அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்றதே வந்து பல பேருக்கு தெரியல அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் கிடைச்சு அவர்களை பற்றி எழுத ஆரம்பித்து அதுபோன்ற வரலாறு சம்பந்தமான விஷயங்கள், ஒரு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை தாண்டி நம்ம தமிழ் மன்னர்கள் என்ன செஞ்சாங்க, நம்மளுடைய இந்திய மன்னர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய கல்வெட்டுகள்ல என்ன இருக்கு, அதே போன்று தமிழ் இலக்கியம் வந்து சங்க இலக்கியம்ல என்ன இருக்கு அப்படின்றத சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகம் செய்து அது மூலமா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ உள்ள ஆட்களுக்கு டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும்போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக் என்னன்னா, இவ்வளவுலாம் இருக்கு, இதெல்லாம் வந்து ஏன் நம்மளுடைய பாடப்புத்தகங்கள்ல இல்லை. ஒரு வரலாறு நிகழ்ச்சியை சொல்லும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு, இது ஏன் நம்ம பாடப்புத்தகங்களை நம்ம படிக்கல அப்படின்ற கேள்விதான் அடிக்கடி வருது. இது எந்த புத்தகங்கள்ல இருக்கு அப்படின்றது ரெண்டாவது கேள்வியா வருது. இன்றைக்கு தேதியில வந்து அதற்கான ஒரு தளம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது இந்த சமூக ஊடகங்களை முதன்மையா வச்சு அது மூலமாக விஷயங்களை நாம சொல்லிட்டு வரோம். இப்போ மேடம் சொன்ன மாதிரி நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஊடகவியலாளராக நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்கிறோம் அப்படின்றது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். வருகாலத்துல வந்து இந்த சமூக ஊடகம் அப்படின்றது அதற்கான மிக முக்கியமான கருவியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது என்னன்னா, அந்த கட்டுக்கடங்காம இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள்ல இப்போ ஆளாளுக்கு உள்ள வந்து இந்த சென்சேஷனலிசம்
அப்படின்றது வந்து நிறைய எங்களுக்கு வந்து நிறைய வியூவர்ஷிப் கிடைக்கணும், லைக்ஸ் கிடைக்கணும், அந்த மாதிரியாக இஷ்டத்துக்கு எழுதக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து உண்மைக்கு மாறாக, அது வேணும்னு அவங்க செய்யறாங்கன்னு சொல்லல, உண்மைக்கு மாறான பல தகவல்கள் வந்து பரப்பப்படுது. ஆக அதை நம்ம எல்லாரும் பார்க்கும்போது ஓ இது இப்படி இருக்குமோ அப்படின்ற குழப்பம் வந்து பல பேருக்கு ஏற்பட்டு இப்ப வந்து கேட்கறாங்க, இது இப்படி நடந்திருக்குமா சார், இது உண்மைதானா, எப்படி இது வந்து நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல உண்மையை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பொறுப்பும் படித்தவங்களாகிய நமக்கு இருக்கு அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. ஸோ இன்றைக்கு ஏகப்பட்ட போலி செய்திகள் பரப்பக்கூடிய நிலைமையில எது உண்மை எது பொய் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் ஒரு சமூக ஊடகவியலாளனாக நம்ம எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை நீங்க சொல்ல விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு பின்ன நிலைநிறுத்தப்படுவது பொய்களே தவிர உண்மைகளாக இருக்காது என்பதனால் நம் அனைவருக்கும் அந்த கடமை இருக்கு என்று சொல்லி இந்த விருதுக்காக மீண்டும் விஸ்வசம்பத் கேந்திராவுக்கு நன்றி தெரிவித்து வருகிறேன். நன்றி, வணக்கம். I now request all the awardees to come on stage for a picture. Thank you. It's time to honor the chief guest. On the behalf of Vishwasamad Kendra, Tirumati Rama Devi ji will honor Tirumati Shobna Ravi avargal. And Shri Ram ji will honor KG Suresh ji. Now Shri Ram ji will honor KG Suresh ji. We call Tirumati Shobna avargal to share few words. ஊடகத்துறையில் பன்முகங்கள் கொண்ட செய்தி வாசிப்பாளர், பல நாவல்களை எழுதியவர். அமுரு என்ற நாவல் பலர் மனதை கவர்ந்தது. We'll listen from her. Thank you.
Good morning, ladies and gentlemen, on the dais and in the audience. My greetings to Vice Chancellor Professor Dr. K.G. Suresh and Mr. Sriram, Southern Regional Head of Vishwa Samvad Kendra. I am happy to be here with you all on this occasion. Vishwa Samvad Kendra is giving out its annual awards. I congratulate the awardees, Mrs. Kodai Jyoti Lakshmi, Mr. Vijay Krishnan and Mr. T.S. Krishnan. We all know the Tamil saying, Naradar Kalakam Nanmayil Mudiyum. As our media is also famous for perpetuating Kalakam, the Vishwa Samvad Kendra has probably named its media awards after sage Narada, with the positive approach, of course, that all that the media initiates would end in good. So be it. When it comes to establishing Dharma, Lord Mahavishnu usually initiates his plan by poking his ardent devotee Narada to set the ball rolling. Similarly, without the help of the media, we know that nothing makes a beginning. Trikala Jnani, Narada Maharishi, is known to have conquered space and time. My Guru told us once that Valmiki wrote what he heard, whereas Kambar wrote what he saw. Valmiki composed the Ramakavya as an epic poem, hearing the story narrated by sage Narada even before Sri Rama was born. Kambar wrote his Ramayanam, seeing what happened with his mind's eye. Valmiki wrote in the Treta Yuga and Kambar in the Kali Yuga. It is inevitable that inspired actors improvise on the script when they are on the stage. Well, Valmiki wrote the script and Kambar watched the play, and we know there are some differences between the two. Sage Narada was a musician, a siddha, a devotee, a wanderer both through space and time, a trustworthy messenger, and one who went out of the way to uphold righteousness, being the Lord's devotee. He tutored and mentored Prahlada, inspiring him to earn an eternal abode near the Saptarishis. So, what better name can the media awards have than Narad Jayanti Award? So, Narad Jayanti Award it is. The award is named after the perfect media brand name etched in the memory of Bharat. The majority of Indian people who are used to the thoughtful ways prescribed by the schools of the Indian philosophy are clueless about what religious intolerance could lead to. The Hindus are basically used to inclusiveness. So they are mostly unaware that one misstep could lead them to the lifestyle of the Middle Ages. If they want to escape draconian and unreasonable governance in the future, they have to wake up now. The termite is spreading fast, and it requires the media to listen to the call of conscience. The media must help us retain our freedom, democracy, and our mature culture. On the one hand is global warming, which is slowly but surely overtaking us, and again there is the paid press that is leading people to anarchy. It is sheer irony that as the eagle is grabbing the frog is shooting out its sticky tongue to catch a fly passing by. Don't we all know this analogy from the Upanishads? The fourth pillar of democracy, which is the media, as we all know, is somewhat shaky now due to the termite of falsity. The three other pillars are showing signs of stress as they don't stand easy on their feet now because they are bearing more burden than they should.
In the heated debates on television channels, logic goes for a toss, and reason is drowned by meaningless rhetoric. In print, untruth is cleverly peddled as truth. The haters are labeled as the persecuted, and the country is close to being hounded by the waiting wolves for their pounds of flesh. I am afraid for India. I am afraid for India. And I am waiting for a miracle that could make the media get back the hallmark of credibility. The award in the name of Sage Narada is a reminder to the media that we work for the outcome of the common good. Like Narada, we shall be secular. That was why Sage Narada was welcome wherever he went. He commanded respect from whomever he met. His credibility was never doubted, as he did not lose sight of the past or the future. Likewise, we, the media, shall be welcome at all places and conduct ourselves with reference to what has happened in the past and the likely future the present might project to us. We shall be aware, diligent, and responsible as the fourth pillar of democracy. Right or left, we shall be true to ourselves. We shall carry humanity forward. We shall judge each situation independently and be sensitive to the consequences. Like the sage Narada, we shall educate, elucidate, remind, and be harbingers of positivity. I once again congratulate the awardees for the year 2024. Mr. Vijay Krishnan is personally known to me. He has been showcasing women entrepreneurs and unknown achievers in our own Doordarshan's Mangayar Solai. Ms. Jyoti Lakshmi Kodai is a well-known writer and poet, and Mr. T.S. Krishnan, a relevant and compelling social media presence. The award not only celebrates their good work, but also would inspire them to walk the extra mile in their endeavor as media influencers. I thank Mr. Chandrasekhar and Mrs. Ramadevi Prasad of Vishwa Samvad Kendra for inviting me here. Thank you all. Long live India. Thank you, ma'am. Now, I request K.G. Suresh sir to come and speak few words. Thank you so much. And thank you, Shobhaji. I was feeling a little, nervous because everybody was speaking in fluent Tamil. And I was the odd one out. So, thanks for making me comfortable. Most respected Shraddheya Kshetra Prachar Pramukh, Shri Ramji. Respected Chair of today's session, Shobhaji. Adaraniya Prant Prachar Pramukh, Narasimhanji. Ramadevi ji. And all the dignitaries who are present here. Vanakkam and Namaskaram to all of you. And greetings from the heart of India, from Madhya Pradesh, and from the beautiful city of Bhopal. It was a very difficult flight last night. Prolonged delays. There is no direct flight between Bhopal and Chennai. So, 2 connecting flights, and I reached at 2 in the morning. But after staying at the Mahanagar Prant Pramukh Satish ji's residence and playing with his children in the morning, it was so refreshing. So, thank you for the warm hospitality extended by the Prant and Mahanagar. First of all, greetings to all the dignitaries present here on the occasion of Narada Jayanti.
I've been to Tamil Nadu earlier also on several occasions. Some of my friends are here. Venkat from Doordarshan is here. And I was also part of Doordarshan. I was a senior consulting editor of Doordarshan News. And I've been here a long time back, 2008. We had organized a Hindu spiritual and service fair here. At that time I was the director of the Global Foundation for Civilizational Harmony also. And it's always a pleasure to be back in Chennai, the cultural capital of Bharat. And to speak on Narad Jayanti, I've been to different parts of the country, from north to in Punjab to Himachal Pradesh to Assam to UP and Rajasthan, Kerala. 2 years back I was in Kerala in Calicut for the same event, Narada Jayanti Awards. And today I'm in your midst. And I'm really happy to see that today Narada Jayanti is being celebrated across India. When this started off, many people ridiculed it. But then Swami Vivekananda had very famously said that whenever something new is said or done, you will have to pass through 3 stages. The first one is ridicule. The second one is vehement opposition. And the third is acceptance. So right now we are going through ridicule and we have come out of it little bit. And now there is opposition. And I'm sure the day is not far when it will be accepted. For me, acceptance is when Vishwa Samvad Kendra will stop celebrating Narad Jayanti and people will start celebrating Narad Jayanti. That is the ideal situation towards which Vishwa Samvad Kendra is taking this event. Because unless the society starts accepting in every school, remember Guru Purnima, we used to celebrate only Teachers' Day. Teachers' Day is great. We respect Dr. Sarvepalli Radhakrishnan and we honor the teachers. But the teachers were honored by the institution. But in Guru Purnima celebration, it is the students who celebrate their teachers. And the students celebrate their gurus. And today it has become a people's movement. It used to be very normal part of our lives for centuries. But unfortunately, during the intervening 7 centuries, there was a break. But thanks to all the efforts that were made by several organizations, today Guru Purnima is being again celebrated by the society. That is very important. So that acceptance has to come. Because we have been observing a lot of events and festivals which hardly had any relevance to us. I don't hear of May Day celebrations anymore. Nobody in India is able to connect to May Day. But everybody is able to connect to Vishwakarma Divas. And today, thanks to the efforts of Bharatiya Mazdoor Sangh, today Vishwakarma Divas is celebrated across the country in every institution. Same is the situation when it comes to Varsha Pratipada. I am really overwhelmed when I see today more messages of Varsha Pratipada greetings coming to me more than January 1st. That means society has increasingly accepted that. So that acceptance by the society is very important. And that is the day towards which we are proceeding so far as Narada Jayanti is also concerned, when every media institution, media organizations, media departments, they will also start celebrating it. That is very important. Why Narada Jayanti?
I don't know much about Tamil cinema. But in Hindi cinema, Narada Jayanti, as Madam rightly pointed out, Narada was projected as a gossip monger, as a rumor monger, and people will laugh at him the moment he comes on the screen. I remember actor Jeevan playing it in Hindi. He was a very popular Narada at that time. And then he was always a wily character, a comic character. Somebody who fuels what Madam used the term kalaha. Kalaham. So, that clash. Somebody who would instigate fights. But then, first of all, that was untrue. But whatever conflicts took place was at the end of the day for Loka Kalyan or Vishwa Kalyan. What we say intentions or niyat of that purpose of that, whatever he did, that had to be considered. Anyways, that was due to lack of understanding, I would say. But thankfully today, why some people say that he was not a journalist? Because a journalist has to publish something. Well, for the uninitiated, Narada is credited with a lot of classical texts. He was the person who invented the Veena. Narada is credited with the Narada Purana, himself writing the Narada Purana of the 18 Puranas that we have. Unfortunately, of the 25,000 verses, 22,000 are preserved. So, he was an authority on many things. In fact, Lord Krishna in the Bhagavad Gita, when he talks about, he identifies himself to Arjuna. At that time, he talks about, he says that among trees I am like the fig tree. But then he goes on to add that among sages I am Narada. So Lord Krishna himself identifies with Narada. I will subsequently mention certain things which I am sure most of you, being an enlightened audience, are aware of about Narada, what Lord Krishna had said. And I took it not from anywhere else, but from my own article, which interestingly I found in the VSK Chennai archives. That was something interesting. Now, friends, when we talk about, let me come to the topic that has been given to me. When we talk about Narada, we look at him as the first communicator, as the first Sancharak, Adi Sancharak, somebody who communicated, who is an icon for communication. And this has become very important, particularly because now the national education policy, because I am an educationist, a journalist turned educationist. The national education policy 2020 puts a lot of emphasis on IKS or Bharatiya Jnana Parampara, Indian knowledge system. And in Indian knowledge system, it is very important that we go to the roots of our own traditions in every subject. For example, the world over, why is it that we are not talking about Ramanuja the way the world is talking about Ramanuja? Ramanujam, I am talking about Ramanujam, the mathematics guru. It is important when we talk about IKS that we go to our roots, because our communication traditions, we have had a vibrant communication tradition. A vibrant communication tradition where questioning was that inquisitiveness,
to understand oneself and the world and the Brahmand was essential to the spiritual quest. We had in our past the great dialogue between Adi Shankaracharya and Mandana Mishra. We have had in the past, of course, the greatest ever dialogue, the conversation, the question and answer between Arjuna and Krishna. We have had the conversation between Yama and Nachiketa. So there has been a communication tradition for centuries. But unfortunately, we chose to study only the Western concepts of communication. Nothing wrong in it. We should study all forms of communication. But a civilization which has centuries of a communication tradition forgot its own communication tradition, and we started pursuing only the Western communication models. When I became Director General of Indian Institute of Mass Communication, I was surprised to find that all Western communication models, and including, interestingly, I don't know why, even Marxism was taught in the classroom along with communication models. I just don't understand why. So what I did is that I included in the syllabus a study of the Indian communication models also. And the only Indian communication model currently available in terms of theory is the Natya Shastra. Based on Natya Shastra, there is a scholar from Nepal, Dr. Nirmalamani Adhikari. He pursued his studies at the Makhanlal Chaturvedi University, which is my university, and he did his first book and came out with the theory and concept of Sadharanikaran. And from Sadharanikaran, he talked about the concept of Sahridayata. That is at the core of Indian communication system, which is simplicity, and that Sahridayata, wherein we feel being part of another when we communicate. So whether it is the Namaste or any form of communication, everybody was awestruck when Swami Vivekananda addressed the World Parliament of Religions as sisters and brothers of America. In fact, that is one sentence which in a way woke up the Americans. It made the headlines that some outsider in ragtag comes and addresses people from diverse faiths and culture as brothers and sisters, which is something very common for us. Swamiji did not make any artificial address. He said something that is said by every common man across India. We refer to in North, everybody is referred to as Bhaiya or Behenji. Down South, I have been to some southern states. I think people refer in Tamil Nadu as Anna, in Kerala as Cheta. Same, brother or sister. Addressing each other is, instead of from a Western civilizational perspective where you even refer to your parents by name, this is certainly something totally different for them. So that one communication, that one sentence changed that is Sahridayata, wherein you treated the other as part of yourself fully. That is the essence of Bharatiya communication. Often this example is given, and I am sure you have all heard, that for every relation in India, we have a different name.
Whereas in the West, there is only one uncle and one aunt. Whereas back here, whether it is in Hindi, in Tamil, in Bangla, in Malayalam, in Punjabi, there is a term for every relationship. Whether it is father's brother is different, father's elder brother is different, father's younger brother is different, mother's elder sister is different, younger sister is different. Every relationship has got a different name altogether. Mother's brother is different, father's brother is different. Different names, the nature of relationship itself is different. It in a way imparts sanctity. That is communication. When you refer to somebody as mama, the entire, your uncle, your maternal uncle, it conveys a totally different relationship. It conveys a totally different, whereas if you refer to him as uncle, it conveys something else. So, communication, being a student of communication myself, makes all the difference. You will be surprised to know that my friend from Sri Lanka, who is now based out of Thailand, he is preparing something called the Buddhist model of communication. Kalinga Sanivaratne. But we are yet to formulate something like that. They are all very proud of that. He is being celebrated across the Buddhist countries for the commendable work he is doing. Last month we also celebrated 20 years of Sadharanikaran theory in Kathmandu. It is important that we study our communication models. Today at my university, most of you may not be aware of it, my university is Asia's first and India's largest media university. We have got 5 campuses, 1600 associated. Imagine the very name of one of his classical works is Meghaduta, the cloud as the messenger. We need to understand, so for us, when we look at Narada, as I said, is about Lok Kalyan and Vishwa Kalyan. Is the principles that he followed, is it different from the modern principles of journalism? Where we say, I am talking about the ideal, not the current state of affairs. In the ideal situation, we as journalists are supposed to be treating all our sources, all our beats as equal. So similarly, Narada had access and free access to all the 3 lokas, whether it is with Devatas, Manav, Danav, Kinnar, Vanar, you name it, all beings he had equal access to. He was a seamless traveler, he effortlessly approached them and people listened to him because that is what credibility is all about. Even the demon kings would listen to him patiently. Today, how many journalists can command that kind of a respect where they are treated equally by all the parties? And by parties, I am not referring to political parties. I am talking about all shades of opinion. Today, unfortunately, we say that we use the term Patrakar, but it is actually, today it has become Pakshakar. So you are referring to one Paksha or one side as against referring to, yourself as a journalist. Most of the media has come to be identified with one or other shades of opinion. Are they talking about the people at large, and which is Janahit, Lokahit? And secondly, I have a point to raise.
we talk about freedom, right to freedom of speech and expression. Please remember that what the Constitution guarantees us is freedom, not license. That is the basic difference between freedom and license. Secondly, even the Article 19(1)(a), wherein we get every citizen is entitled to that freedom, it comes with reasonable restrictions. Unfortunately, we forget that part. We only refer to the freedom part. Freedom comes with responsibilities. I will give you just one or two examples because there is a paucity of time also. I don't want to take the name of that particular website, but I'm sure that you have all heard about somebody by the name Jadhav. He was an Indian businessman. He was picked up by Pakistan's ISI, and Jadhav underwent a lot of torture, and then he was forcibly put before the Pakistani media and was made to say that he was a spy of RAW, he was an agent of RAW, and that he had come to create havoc in Pakistan, to create sabotage in Pakistan. Whereas he was picked up from Afghanistan, where he was on a business trip. And India consistently maintained that stand, that he was an Indian businessman who was picked up by the Pakistanis, abducted by the Pakistanis, and because Pakistan was on the verge of being declared a terror state, thanks to India's diplomatic efforts of isolating it, and whether it is the Mumbai attacks or the Kargil attacks, that as a sponsor of terrorism. At that time, Pakistan needed a pretext, an excuse to show that India was also indulging in the same. So, Kulbhushan Jadhav was picked up. Imagine, in the name of freedom of speech and expression, one of our own websites does a detailed story trying to establish that Kulbhushan Jadhav was indeed an agent of the RAW. They try to project it, saying that he was actually a RAW agent. At the International Court of Justice, when India goes there to plead for Kulbhushan Jadhav's release, please remember that when his parents, his wife, his mother went to Pakistan to see him, they were not allowed to speak in their native mother tongue of Marathi. They were forced to speak in Hindi, Urdu, so that the interlocutors can hear what is going on between the parents and or wife and husband. Their Indian traditional saris were removed. They were forced to wear salwar kameez, and they could only see across the iron grills. They were humiliated like anything. But when India pleads, Harish Salve pleads in the International Court of Justice, The Hague, what happens is that the Pakistani counsel stands up and waves the copy of this Indian website and tells them, the International Court, that, my lord, I am not saying that, my country is not saying this.
this is an Indian website which is saying that he was a raw agent. What did we achieve? I am not able to understand what did that website achieve by writing that story in the name of freedom, in the name of impartiality. Can anything be more important? If the nation is not there, where will you get all this freedom from? The basic question is that, please remember, I've been a student of media. In 1976, Sierra Nicaragua gets freedom. And when they get freedom, the American press, it was one of the last colonial outposts in 1976. What the American press said, the headline screamed, was not that the last outpost of colonial America, please remember, world's most powerful democracy, did not say that, finally Nicaragua has got freedom. What they said was that bauxite supplies to US won't be affected by Nicaragua freedom. They were more concerned about the bauxite supplies to their industry. India has been suffering from terrorism in the 70s, 60s and 70s in the northeast insurgency, then Punjab, then Kashmir, then the entire Red Corridor. But the American media has always projected it as freedom struggle, as people's resistance. But the moment the World Trade Center is attacked, CNN, which is the flag bearer of American freedom of speech and expression, it says global war against terrorism. It was US dirty war, America's dirty war. But the projection is global war against terrorism. And everybody here, in many journalists back in our country also swear by BBC. Please go through the archives of the dubious role they played during Britain's conflict with Argentina in the Falklands War. They were blatantly partial. Because whether it is CNN or BBC or any press, nobody talks beyond national interest. For them, national interest comes first. Why is it that some among us feel that freedom of press or press interest is beyond? We are not talking about political parties. We are not talking about ideologies. We are purely talking about national interest. Shouldn't we be talking about national interest? That is something that on Narad Jayanti, we as people who are associated with media should be pondering about. Sometimes I really wonder some newspapers when I see they report in the foreign pages, we have domestic pages, national pages, city pages in newspapers. And there are foreign pages also. I am sometimes astonished to see that reports from Gilgit-Baltistan, Muzaffarabad and northern areas allegedly totally occupied by Pakistan is put in the foreign pages, whereas not once, not twice, but thrice, the Indian Parliament through unanimous resolution, unanimous, not BJP, not Congress, not Communist Party, unanimous resolution thrice has said that the entire Jammu and Kashmir, including Gilgit-Baltistan, northern areas, are an integral part of India. Why incidents in these places are not being shown in the domestic pages?
let us reassert. For the first time, Doordarshan has started showing weather map where we say that the weather in Skardu, the weather in Gilgit, the weather in Baltistan as part of India. And I am sure the day is not far when we will have in the Jammu and Kashmir Assembly representatives from Gilgit and Baltistan also. We are moving in that direction. But the fact is that when the parliament has mandated us, why are we as media hesitating? Why should not we show it as part of, they show this our side of Kashmir as Maqbooza Kashmir, as occupied Kashmir by the Indian Army, and talk about the human rights violation by Indian Army. But why are we hesitant about talking about it? I still don't understand. Our media should start talking about it. When China blatantly talks about Arunachal Pradesh as its own territory, and large parts of Kashmir as its own territory, including Aksai Chin, Ladakh, why we are so particular about mentioning Tibet as a part of China? We gave refuge to the Dalai Lama. I think it is important that media being read across the world, it is important that media conveys the sentiments of the people of this country across the globe. That is important. We need to, though I could not understand in detail what our friend from Doordarshan talked about, the various positive stories he has done, but I could get a glimpse of what all, could get an idea. In fact, it was during my tenure in Doordarshan that we started Good News India. It was the first such initiative which was aimed at showing the positive things about our country and our society. Why is it that we are only talking about the negative? Yes, we should talk about negative. That is the job of the press. But we should also talk about the positive things happening. Because media's job is not only to inform and educate, but also to inspire the society. Media has to inspire the society through stories, through examples. We give 4-column coverage to a murder in the city, but when it comes to that person being punished by the court of law, we dismiss it in a small news item, somewhere hidden. Every day courts are sentencing criminals, but we hardly get anything about that. Unless it is a death sentence, we hardly get to hear about any punishment being given. Then that gives a message to the society that only crimes are happening, nobody is being punished. Crimes are happening, nobody is being punished. But the judicial system is working. There are thousands of people who are in jail. Many are undergoing rigorous imprisonment. Many people have been punished. Yes, there are some incidents of courts not taking the right kind of punishment, like in the Pune recent accident, but the media highlighted that. So media has been doing a wonderful job, no doubt about it. But it is important that the positive aspects of society should also be highlighted. Not what the government is doing, what the people are doing. How thousands of selfless workers across the country are going to remote villages, working in Vanvasi Kshetras, running Ekal Vidyalayas, thousands of selfless volunteers, sacrificing the prime of their youth. They are going and doing this work, but how many media houses are covering their sacrifices? The good work that is being done. So I think that it is very important to inspire society. The good examples also have to be, because the nexus of the bad is always there. The nexus of the evil is always there. They are very strong.
There will always be friendship between 4 alcoholics. In an organization, they will identify themselves, and in the evening they will start meeting and planning everything. I have hardly seen a group of 4 people who regularly consume milk getting together. People consuming liquor together I have seen. Why is it that there is a nexus of evil is always stronger? The people who talk, people gossiping, they make very fast friends. People talking positive things, they hardly meet. So there is a need for positivity in our society. There is a need for positive outlook, for which media has to play a very critical role. That how we can inspire our people to look forward. There are negative things happening across the world. India is not the only, exception. I would come to the last point. I think it is important for us as a country to put forward our perspective. Today we are looking at the world from the perspective of the West. You will be, and I often give this example, that for a long time we referred to West Asia as Middle East. It is not Middle East for us. For us, it is West Asia. Middle East is for countries in the West, but we blindly followed and referred to it as Middle East. We blindly reported whatever the West talked about Saddam Hussein, who was one strong friend of India. He stood up against the entire OIC, Organization of Islamic Countries, on the issue of Kashmir. But our media also projected him as a tyrant, as somebody who was really hounded and finally killed, because we did not have our own perspective. And the world also sees us through their perspective. So what did they refer to when the COVID was happening? More people were dying in Italy, in France, in US of corona, and we were among the first countries to have our own vaccine. We were among the first countries to give whatever we got to even developing countries or underdeveloped countries. But apocalypse, it was as if this entire nation would be wiped out. That is how the West tried to describe. Small incidents were blown out of proportion. Some stupid people, just for the sake of publicity, in some remote state, in some remote part of Jharkhand or somewhere, started worshipping Corona Devi. Only handful of them for the sake of newspaper coverage. That one news item was picked up from nowhere, and the headline was that Indians start worshipping Corona. Because they cannot digest an emerging, powerful Bharat. They are jittery about it. They always wanted to project this country as a land of snake charmers, rope tricks, diseases, poverty, which they tried to perpetuate even through movies like Slumdog Millionaire. As if this country is full of criminals, people who cheat, people who are poor. There are poor people, and there are poor people in America also, in Europe also. And our people, our poor people don't loot stores like they do in US. Our poor people don't do that.
You can just see what is happening there in Canada and US. You will see how riots, foods are, snatched, food stores are broken into. Post-corona, what all they did, you just have to go and study there. Our people don't do that. Even thousands of migrants walked from the cities to villages in remote areas. They were provided food by people on the way, but not one of them, not one of those laborers or workers looted any shop, looted anything on the way. That is the resilience of India and Indians. That nobody talks about. These are positive stories that we should be talking about. And how will these stories be there? These stories will have to be told by powerful Indian channels. If America can have a CNN, if France can have a France 24, if Russia can have a Russia Today, if China can have a China Central TV, why India cannot have its own global channel, which will talk about India through Indian eyes, through Indian perspective? We need a global channel. We need global television platforms. We need global media platforms. We have Doordarshan India, but they have their own limitations. We need powerful, because we are the world's largest democracy, world's oldest democracy. We need to tell our stories. And for that, it is important that our entrepreneurs should start thinking about global platforms, creating global platforms which should tell success stories of India, India's part, India's view, India's perspective to the globe. That's important. I'm sure Narada Jayanti will inspire us to tell these stories to the world. I'm confident that we will look at more positivity. They talk about Gandhiji's 3 monkeys. Not to see evil, not to hear evil, not to speak evil. We cannot expect that from media. It is part of their job. They will see evil, they have to see evil, they have to listen to evil, and at times they have to speak also evil. But what is important is that along with evil, let them also see good, see positive, listen to positive things, and speak positive. So a slight amendment to the 3 monkeys of Gandhiji, a slight tweaking of these 3 monkeys is very important, because the India story, the India dream story is still evolving. The 21st century belongs to us. The 3rd millennium belongs to us. And we in our media will have to raise ourselves to that level where we don't look at suspicion everything that the government does, because let us not forget that we are not being ruled by a foreign power. We are being governed by our own people, elected by our own people. So we are not saying that we should not highlight the wrongdoings, but there are schemes like Swachh Bharat, because I come from the cleanest state capital in the country. I come from the state which has the cleanest city in the country, Indore. These are very important when it comes to our health and hygiene issues. These are very important when it comes to attracting tourists. Let us not treat them as schemes of the government. These are people's scheme involving people's money. We need to promote them in that spirit. Because if the Jan Dhan Yojana was not there during Corona, the direct benefit transfers would not have happened. Let us not forget that. So,
let us not look at everything with suspicion. Let us, as we say in English, give the devil his due. We need to appreciate the good things and criticize the wrong things. And on that note, I am sure sage Narada's, Devrishi Narada's spirit will guide us. I will conclude, as I said, from my own article, which is a little, this is from the vsktamilnadu.org. I was myself surprised because I had written it a long time back. So, responding to a question from King Ugrasena on why he was so fond of Narada, thus spake Lord Krishna. I bow down to that Narada who has been born from the lap of Brahma, who has no arrogance due to learning or good conduct, but whose learning and good conduct are well known. I bow down to that Narada who has none of these defects: absence of interest, anger, fickleness, and fear. He is composed and free from procrastination. I pay obeisance to that Narada who does not change his word once uttered, either due to lust or due to covetousness, and who is conversant with the principles and goal of spiritual endeavor, who is forbearing, powerful, and straightforward, who has conquered his sense organs, and who speaks the truth. The real qualities of a good journalist, what Lord Krishna talks about. I bow down to that Narada who is full grown and venerable in respect of splendor, fame, intellect, prudence, humility, birth and penance, whose conduct and dress are pleasing. See, he does not wear any jewels. He is simple. Whose diet, behavior, eyes and utterances are good, and who is tirelessly engaged in altruism, who has no sin, who is enthusiastically engaged in bringing good to others, who always abides by the duties enjoined in the Vedas, Smritis and Puranas, who is free from either pleasure or displeasure, who is uninterested in foodstuff and other things, who is learned, who is never idle, who is a Brahmana of vast learning and whose narratives are charming, who has never erred before in respect of wealth, anger and love, and by whom these defects have been eliminated, who is devoid of the defect of infatuation and fascination, who has unwavering devotion to God and Bhagavad Dharma, whose moral policies are supreme, and who is of a reserved disposition, who is never contaminated by contacts, who is eloquent, and who has no prolonged doubts, who never finds faults without any scriptural text, whose life is a personification of penance, who never spends his time without recollecting God, and who always keeps his mind under control. Last, I salute that Narada who puts in great efforts, who exerts his intelligence, who is never satiated with concentration and meditation, and who never errs in his efforts, who does not become elated by the acquisition of wealth, who does not become dejected on account of non-acquisition, who is richly endowed with all good qualities, who is efficient, pure, and unafraid, who knows the proper occasions and is conversant with good policies. To that Narada, let us all bow. Thank you. Namaste. Thank you, sir. இப்பொழுது நன்றி உரையாற்ற திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை அழைக்கிறோம். மேன்றை வீட்டிற்கும் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினராக வந்த அனைவரையும் நன்றியுரையாற்றிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் 3 சிறப்பு அவார்ட் வாங்கின அனைவருக்கும்
நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் நம் அழைப்பை ஏற்று விஸ்வ சமுத் கேந்திரா அழைப்பை ஏற்று வந்த பத்திரிகையாளர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த அரங்கை நமக்கு அளித்த சாஸ்திரா சத்சங்கம் அவர்களுக்கு இத்தருணத்தில் விஸ்வ சமுத் கேந்திரா சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உணவு ஏற்பாடு அனைவருக்கும் நிகழ்ச்சி கலந்து கொண்ட அனைத்து ஸ்வயம் சேவகர்கள் மற்றும் ஸ்ரீராம்ஜி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். I request everybody to stand up for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे गव जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे